வணக்கம். பளிங்கு யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நாம் மேற்கோள்கள் மற்றும் அடிக்குறிப்புகள் குறித்த கருத்துக்களை காணலாம். ஆய்வு என்பது ஒன்றை கண்டடைதல், புதியதாக ஒன்றை கண்டுபிடித்தல் என்று பொருள்படும். அந்த ஆய்விற்கு மிக இன்றியமையாதது சான்றுகள். கிடைக்கக்கூடிய தரவுகளை அடிப்படையாக கொண்டு தான் கண்டடைந்த உண்மைகளை உரிய முறையில் விளக்கி உரைப்பதற்கு, நிரூபிப்பதற்கு துணை நிற்கக்கூடியவை சான்றுகள். அந்த சான்றுகளை நாம் ஆய்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எவ்வாறு பயன்படுத்துவது என்று சொன்னால், உரிய இடத்தில் சான்றுகளை நாம் மேற்கோள்களாக காட்டி நாம் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை நிரூபிப்பது என்பதாக ஆய்வு முறையினுடைய ஒரு அங்கமாக, ஒரு செயலாக இருக்கிறது. அப்படி பயன்படுத்தக்கூடிய மேற்கோள்கள், அந்த மேற்கோள்களினுடைய விளக்க குறிப்புகளாக இருக்கக்கூடிய அடிக்குறிப்புகள் எவ்வாறு நாம் இதுவரை பயன்படுத்தி இருக்கிறோம், அந்த மேற்கோள்கள் மற்றும் அடிக்குறிப்புகளில் தொடர்ச்சியாக தமிழ்ச்சூழலில் எப்படிப்பட்ட மாறுதல்கள் எல்லாம் நிகழ்ந்து வருகின்றன என்பது குறித்தான ஒரு சிறிய பதிவாக இந்த பதிவை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, மேற்கோள் என்றால் என்ன என்பதற்கான ஒரு சிறு விளக்கத்தை நாம் பார்த்து விடலாம். மேற்கோள் என்பது வேறு ஒருவரின் வார்த்தைகளின் சரியான நகலாகும். இது பொதுவாக மேற்கோள் குறிகளால் சுட்டப்படும் நூலாசிரியர் அல்லது கலாய்வில் பெறப்பட்ட தரவுகளின் துல்லியமான வரைவு ஆகும். மேற்கோள் என்பது ஒருவர் சொன்ன அல்லது எழுதிய வார்த்தைகளை அப்படியே கூறுவதாகும். இது மற்றொருவரின் கூற்றுகளை அல்லது கருத்துக்களை துல்லியமாக எடுத்து காட்டுவதாக அமையும். அப்படி நாம் காட்டக்கூடிய ஆதாரங்கள், அந்த ஆதாரங்களுக்கு உரிய விளக்கங்கள் என்பதாக இது அமையும் என்பதாக நாம் இந்த மேற்கோள்களை புரிந்து கொள்ளலாம். அந்த மேற்கோள் குறித்த முனைவர் பஞ்சாங்கம் அவர்களுடைய ஆய்வு நெறிமுறைகள் என்ற புத்தகத்தில் இவ்வாறு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. பிறர் பாடுபட்டு ஆராய்ந்து கண்ட உண்மைகளை தனது கருதுகோளை நிறுவுவதற்காக ஆதரவாக எடுத்து காட்டாமல் ஆய்வினை நிகழ்த்த முடியாது. அவ்வாறு எடுத்து காட்டுவதைத்தான் நாம் மேற்கோள் என்கிறோம் என்று பஞ்சாங்கம் அவர்கள் தங்களுடைய நூலில் மேற்கோளுக்கான விளக்கமாக தருகிறார். இந்த மேற்கோள் என்பது இரண்டு வகையில் தமிழ்ச்சூழலில் நாம் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஒன்று ஒற்றை மேற்கோள், இரண்டாவது இரட்டை மேற்கோள். இந்த மேற்கோள் எவ்வாறு அமையும், அதற்கான விளக்கம் என்ன என்பதை பற்றி நாம் விக்கிபீடியாவில் இப்படிப்பட்ட ஒரு தரவை பார்க்க முடிகிறது. சிறப்பு காரணம் கருதி ஏதேனும் ஒரு சொல்லை அல்லது தொடரை குறித்து காட்டுகிற இடங்களில் உரையாடலுக்குள் இடம்பெறும் மற்றொரு உரையாடலை குறிக்க இடப்படுகின்றது ஒற்றை மேற்கோள் என்று இதற்கு விளக்கம் தரப்படுகிறது. அதாவது, நாம் பயன்படுத்தக்கூடிய சான்று ஒரு நூலிலிருந்து எடுக்கிறோம். அந்த சான்று இருக்கக்கூடிய செய்திக்குள் இன்னொரு சான்று என்ற நிலையில் இது ஒன்றுக்குள் ஒன்றாக அமைந்திருக்கும் என்பதாக புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, அதே விக்கிபீடியாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். பரதன் ஒரு கருத்தை சொல்வதாக இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் செய்வேன், அண்ணன் நீ போ, நான் 14 ஆண்டுகள் கழித்து வருவேன் என்று சொன்னார், அதனால் வந்துவிட்டேன் என்பதான பரதன் யாரிடமோ ஒரு செய்தியை சொல்லுவதாக இந்த மேற்கோள் அமைந்திருக்கிறது. பரதன் சொல்லுகிற மேற்கோள் இரட்டை மேற்கோளுக்குள் இருந்தாலும் அவன் இன்னொருவனுடைய கருத்தை சொல்லுகிறார். நீ போ, நான் 14 ஆண்டு கழித்து வருவேன் என்று ராமன் சொன்னதான ஒரு செய்தியை, அப்போ இன்னொருவர் கூறிய செய்தியை சொல்லி தன்னுடைய செய்தியை சொல்லுகிறார் என்பதாக பரதனுடைய கூற்றாக இந்த மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இரட்டை மேற்கோள், அந்த இரட்டை மேற்கோளுக்குள் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒற்றை மேற்கோள் என்பதாக இது அமைந்திருக்கிறது. இப்பொழுது இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியில் இன்னொரு செய்தியும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். என்னவென்றால், இந்த மாதிரியான செய்திகளை நாம் ஒரு தரவாக எடுக்கிற பொழுது
இது விக்கிபீடியா பக்கத்தில் உள்ள செய்தியை அப்படியே நகலாக நான் எடுத்து கொடுத்திருக்கிறேன். சில ஆய்வாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இதை அப்படியே எடுத்து தங்களுடைய ஆய்வுகளில் பயன்படுத்துகிறார்கள். அப்போது இந்த விக்கிபீடியாவில் எழுதிய அந்த நபர் ஒரு 3 புத்தகங்களை ஆராய்ந்து அந்த புத்தகங்கள் உள்ள செய்திகளை தொகுத்து அவர் என்ன செய்திருக்கிறார்னா, அந்த சான்று 1, 2, 3 என்ற அடிக்குறிப்புகளோடு இட்டு இந்த செய்தியை அவர் தந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆய்வாளர்கள் இதை அப்படியே தாங்கள் கண்ட உண்மை போல இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியில் இருப்பது போல அப்படியே நகல் எடுப்பது என்பது ஆய்வு நெறிமுறையாக இருக்காது. இது இன்னொருவருடைய உழைப்பை சுரண்டுவதாக அமையும். ஆக இதை நாம் கருத்து திருட்டு என்று நாம் சொல்லலாம். ஆக இதை நாம் எப்படி எழுதுவது என்று சொன்னால், இப்படி எழுதுவது மிக சரியாக இருக்கும். ஒற்றை மேற்கோள் குறி, சிறப்பு காரணம் கருதி ஏதோனும் ஒரு சொல்லை அல்லது தொடரை குறித்து காட்டுகின்ற இடங்களில் உரையாடலுக்குள் இடம்பெறும் மற்றொரு உரையாடலை குறிக்கவும் இடப்படுகிறது. குறிப்பு விளக்கம், இந்த பக்கத்தில் இந்த செய்தி இருக்கிறது என்று நாம் காட்டுவது என்பது ஒரு ஆய்வாளனுடைய ஆய்வு நேர்மையை காட்டுவதாக இருக்கும். ஒருவேளை நாம் இப்படி இருப்பதை அப்படியே எடுத்து காட்டினோம் என்று சொன்னால், இது ஏதோ தான் இந்த 3 புத்தகங்களை தேடி சென்று பார்த்ததாகவும் அதில் உள்ள செய்திகளை தமிழாக்கம் செய்து எழுதியதாகவும் இன்னொருவருடைய உழைப்பை தன்னுடைய உழைப்பாக காட்டுவதாக ஒரு ஆய்வு நேர்மையற்ற செயலாக இதை நாம் கருதலாம். ஆக ஆய்வு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படி உள்ள செய்தியை நாம் எடுக்கிற பொழுது, நான் இந்த இடத்திலிருந்து தான் விக்கிபீடியா தளத்திலிருந்து இது என்னால் எடுக்கப்பட்டது என்று நாம் காட்டுவது என்பது ஆய்வு நேர்மையை காட்டுவதாக இருக்கும் என்பதாக நாம் குறிப்பிடலாம். நம்முடைய நோக்கம் மேற்கோள் அடிக்குறிப்பு பற்றி என்பதாக இருக்கிற காரணத்தால் இதை நாம் இதோடு நிறுத்தி கொண்டு அடுத்த செய்திக்கு செல்லலாம். இரண்டாவது, இரட்டை மேற்கோள். தன் கூற்றை வலியுறுத்த தன்னினும் சிறந்தோர் கூறியவற்றை எடுத்தாளுகின்ற இடங்களில் பிறர் உரையாடலை அப்படியே கூறும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் இட வேண்டும். இதுவும் விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கம்தான். இதற்கு 2 எடுத்துக்காட்டுகள் அதில் கூறப்பட்டிருக்கின்றன. அறந்தலை நின்றார்க்கு இல்லை அழிவு என்றார் கம்பர். அப்போ கம்பரனுடைய ஒரு பாடல் வரியிலிருந்து நாம் அப்படி எடுத்து அறந்தலை நின்றார்க்கு இல்லை அழிவு. அப்போ இங்கே கம்பருங்கிறது நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இதுவுமே தவறான ஒரு செய்தியாகத்தான் படுகிறது. என்னவென்று சொன்னால், கம்பர் சொன்னார், கம்பர் எங்கே சொன்னார் அப்படிங்கிற அந்த சான்றை நாம் துல்லியமாக இதில் கூறவில்லை என்ற ஒரு குறை இதில் தென்படுகிறது. அதாவது கம்பர் சொன்னார், கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் அல்லது எந்த பகுதியில் எத்தனாவது பாடலில் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் என்ற அந்த துல்லிய தன்மை என்பது இதில் குறிப்பிடப்படவில்லை. அப்போ குறிப்பிடப்பட வேண்டும் என்பது சுட்டுவதற்காக இந்த செய்தியை நான் விக்கிபீடியாவிலிருந்து அப்படியே எடுத்து கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இதுவும் அடுத்த உதாரணமும் அதே விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய செய்தி தான். நெடுஞ்செழியன் கூறுவதாக இந்த உரையாடல் நிகழ்கிறது. இப்போரில் தான் வெல்லாமல் போனால் என் குடிகள் தூற்றும் கொடுங்கோலன் ஆவேனாக என்று சூழ்வரைத்தான் என்பதாக இந்த மேற்கோள் இரட்டை மேற்கோள் குறி சுட்டப்பட்டிருக்கிறது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேற்கோள் குறி இருக்கிறது, ஆனால் அடிக்குறிப்பு விளக்கம் இந்த செய்தி எந்த சங்க இலக்கிய பாடலில் அல்லது சங்க இலக்கிய பிறகு வந்த பாடலில் அல்லது எந்த நூலில் இந்த செய்தி இருக்கிறது, இது எத்தனாவது பாடல், இது இந்த நூல் வெளியான ஆண்டு, இந்த மாதிரியான எந்த விதமான குறிப்பு விளக்கங்களும் இந்த 2 பாடல்களுக்கும் சொல்லப்படவில்லை. அப்போது இது பார்த்தீங்கன்னா துல்லியமான ஒரு மேற்கோளாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு வினா இங்கே எழுகிறது. மேற்கோள் சரிதான், ஆனால் இந்த மேற்கோளுக்கு அடிக்குறிப்பு விளக்கம் என்பது சுட்டப்படாத ஒரு குறை இருக்கிறது. அப்போ மேற்கோளை நாம் வெறுமனே மேற்கோளாக பயன்படுத்த முடியாது. அந்த மேற்கோளுக்கு ஒரு விளக்க குறிப்பு என்பது நாம் சொல்ல வேண்டும். அந்த சான்று எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்ற அந்த துல்லியமான ஒரு செய்தியை நாம் குறிப்பிட வேண்டியது ஆய்வினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. அந்த 2ம் இங்கே இடம்பெறவில்லை. சில ஆய்வுகளில் இந்த மாதிரியான குறைகளை நாம் பார்க்க முடிகிறது என்பதற்காக நான் ஏதாவது ஒரு நூலிலிருந்து எடுத்தால் அது நூலை எழுதியவருக்கு மனக்குறை ஏற்படும் என்ற ஒரு காரணத்திற்காக விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய இந்த செய்தியை எடுத்து இப்படி சில ஆய்வுகளில் வருகிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இதை நான் போட்டிருக்கிறேன். அதற்கடுத்ததாக அடிக்குறிப்பு. மேலே நாம் மேற்கோள் என்றால் என்ன என்று பார்த்தோம். இங்கே அடிக்குறிப்பு என்றால் என்ன என்று பார்க்கலாம். ஒரு நூல் அல்லது ஆய்வு கட்டுரை அல்லது ஆய்வு நூல் முதலியானவற்றில் மேற்கோள்கள் இடப்பெறும். நாம் மேலே பார்த்தோம்.
அப்போ மேற்கோள் என்பது ஒருவர் தன்னுடைய கருத்தை அல்லது தான் கண்டடைந்த உண்மையை நிரூபிப்பதற்காக துணையாக பயன்படுத்தக்கூடிய சான்றுகளை நாம் மேற்கோள் என்று சொல்லுகிறோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த மேற்கோள்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் விளக்கங்கள் வேண்டும். இந்த மேற்கோள் அல்லது இந்த செய்தி எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பது போன்ற விளக்கங்களை நாம் சொல்ல வேண்டும். அந்த விளக்கங்களை தான் அடிக்குறிப்பு என்று பார்க்கிறோம். இது ஏற்கனவே நாம் பார்த்தோம். அவ்வாறு மேற்கோள்களாக காட்டப்படும் விவரங்கள், செய்திகள் குறித்த விளக்கம் அந்த நூல்களின் அடிப்பகுதியில் தனியாக சேர்க்கப்படும். அவ்வாறு அமையும் மேற்கோளின் விளக்கமே அடிக்குறிப்பு எனப்படும். இந்த அடிக்குறிப்புகள் புத்தகங்கள் முதலான அச்சு வடிவிலான விளக்கங்களாகவோ அல்லது கலாய்வில் பெறப்பட்ட தரவுகள் முதலியானவற்றின் விளக்கங்களாகவோ அமையும் என்பதாக இந்த அடிக்குறிப்பினுடைய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த மேற்கோள், இந்த அடிக்குறிப்பு, இந்த இரண்டினுடைய பயன்பாட்டு எவ்வாறு தமிழ்ச்சூழலில் இருக்கிறது அல்லது ஆய்வு உலகிற்கு இந்த இரண்டினுடைய பயன் என்ன என்பதை பற்றி ஒரு 3 அல்லது 4 வரையறைகளுக்குள்ள இதை நாம் தொகுத்து சுருக்கி புரிந்து கொள்ளலாம். ஒன்று, தன் கருத்தை விளக்குவதற்கு சான்றாக பயன்படுத்துதல். அது மேற்கோளும் இந்த அடிக்குறிப்பும் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, தன் கருத்தை விளக்குவதற்கு சான்றாக மேற்கோள் பயன்படுத்தப்படுகிறது. தன் கருத்தை உறுதிப்படுத்த துணை சான்றுகளாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இங்கே என்னென்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அப்போ அந்த கண்டுபிடித்த அந்த உண்மையை சொல்வதற்கு மேற்கோள் பயன்படுகிறது. இரண்டாவது, அந்த உண்மையை நிரூபிப்பதற்கு துணை சான்றுகளாக கூட இந்த மேற்கோள் பயன்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்ததாக, பிறருடைய கருத்தை தவறு என்று நிறுவ வேண்டி யாராவது முயற்சி செய்கிற பொழுது இந்த மேற்கோள்கள் அவருடைய அந்த நிலையை உறுதிப்படுத்துவதற்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ ஒரு நூலில் அல்லது ஏதோ ஒரு ஆய்வு நூலில் ஒரு குறையை நாம் கண்டுபிடிக்கிறோம், அது தவறு என்று நாம் நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படியான ஒரு சூழலில் நாம் உரிய தரவுகளின் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கருத்தை நிரூபிக்க போகிறோம். அப்படி நிரூபிக்கிற இடத்துல நாம் இந்த மேற்கோள்களை பயன்படுத்துகிறோம். அதற்கடுத்ததாக, தன் கருத்துக்கு மாறான கருத்துக்கள் உள்ளன என்று சுட்டி காட்டுவதற்காக கூட நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா மேற்கோள்களை பயன்படுத்தலாம். நாம் ஒரு கருத்தை சொல்லுகிறோம், அது உரிய தரவுகளின் அடிப்படையில் மேற்கோள்களை சுட்டிக்காட்டி இதுதான் உண்மை என்று நாம் சொல்லுகிறோம் என்று இருந்தாலும் கூட, இந்த கருத்துக்கு மாறான கருத்துக்கள் கூட உள்ளன என்று நாம் அடையாளப்படுத்தி கூறுவதற்கு கூட நாம் இந்த மேற்கோள்களை பயன்படுத்தலாம். அதுவுமே ஒரு ஆய்வு நேர்மையை அது உணர்த்துவதாக இருக்கும் என்று நாம் சொல்லலாம். அதற்கடுத்து முக்கியமான ஒரு செய்தி, ஆய்வினுடைய நம்பகத்தன்மை. அப்போ நான் செய்த இந்த ஆய்வு என்பது மிக துல்லியமான ஒரு ஆய்வு, இது முறையான அறிவியல் பூர்வமான ஆய்வு, நான் கண்டடைந்திருக்கக்கூடிய உண்மை என்பது நிஜமான உண்மை, உரிய தரவுகளோடு இதை நான் இந்த உண்மையை நிரூபித்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு, புரிய வைப்பதற்கு இந்த மேற்கோள்களும் அடிக்குறிப்புகளும் பயன்படும் என்பதாக நாம் இந்த மேற்கோள் மற்றும் இந்த அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய விளக்கமாக அமையக்கூடிய அடிக்குறிப்புகளுடைய பயன்பாட்டை நாம் ஓரளவுக்கு வகைமைப்படுத்தி கொள்ளலாம். இவ்வாறு மேற்கோள்கள் மற்றும் அடிக்குறிப்புகளினுடைய பயன்பாடுகள், மேற்கோள்னா என்ன, அடிக்குறிப்புனா என்ன என்பது பற்றிய விளக்கங்கள் இவற்றையெல்லாம் பார்த்தோம். இதற்கடுத்ததாக, இந்த மேற்கோள்களும் அடிக்குறிப்புகளும் தமிழ் ஆய்வு பின்புலங்களில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன, இந்த பயன்பாடுகளில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் என்ன, நுட்பங்களாக அது எவ்வாறு அது மேன்மை அடைந்து வருகிறது என்பது குறித்தான ஒரு செய்தியை நாம் ஒரு 3 பிரிவுகளாக பிரித்து பார்த்து கொள்ளலாம். அது கால வரிசைப்படி இந்த மேற்கோளினுடைய பயன்பாடு, இந்த மேற்கோள்களில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரக்கூடிய நுட்பங்கள், அதை தான் நாங்கள் மாற்றம் என்ற சொல்லால் குறிப்பிட்டிருக்கிறேன். அப்போ இந்த மேற்கோள் பயன்படுத்துவது என்பது தமிழ் இலக்கிய பின்புலத்தில் பார்க்கிற பொழுது உரையாசிரியர்கள் தொடங்கி தொடர்ச்சியாக இன்றைய நவீன ஆய்வுகள் வரையிலான தொடர் செயல்பாடுகளில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறார். அப்போ உரையாசிரியர்கள் தங்கள் எழுதிய உரை நூல்களுக்கு மேற்கோள்களை காட்டியிருக்கிறார்கள். இந்த உரைகளை பதிப்பித்த பின்னாடி அச்சு வருகைக்கு பிறகு ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய பண்டைய நூல்களை தாள்களில் பதிப்பித்த பதிப்பாசிரியர்கள் அவர்கள் எழுதிய பதிப்புரைகளில் இந்த மேற்கோள் பயன்பாடு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத நாம் ஆய்வுக்கு முந்தைய நிலையாக இந்த 2 பின்புலங்களில் நாம் இருக்கக்கூடியதை பார்க்குறோம்.
அதற்கடுத்ததாக முறையான அறிவியல் ஆய்வு நெறிமுறைகளின் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய ஆய்வேடுகள், ஆய்வு கட்டுரைகள் அல்லது ஆய்வு நூல்கள் என்ற வகைமையில் வரக்கூடிய இடங்களில் இந்த மேற்கோள்களுடைய பயன்பாடுகளை நாம் பார்க்கிறோம். இப்படி பயன்படுத்தப்பட்டு வருகிற இந்த மேற்கோள்களை எவ்வாறு தொடர்ச்சியாக நுட்பப்படுத்தி வருகிறார்கள் என்பது குறித்த ஒரு பார்வையையும் நாம் இதில் சில நுட்பமான உதாரணங்களோடு நாம் விளக்க முயற்சி பண்ணுறேன். அதற்கடுத்து இது முதலாவதாக நம் உரையாசிரியர்களில் பார்க்கிற பொழுது நாம் எடுத்துக்கொண்ட உரையாசிரியர் நச்சினார்க்கனியர். ஏராளமான அனைத்து உரையாசிரியர்களுமே மேற்கோள்களை காட்டி தங்களுடைய கருத்தை விளக்கியிருக்கிறார்கள் என்பது இருக்கக்கூடிய உண்மைதான் என்றாலும், சான்றிற்கு ஏதாவது ஒன்றை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நான் நச்சினார்க்கனியாரை தேர்வு செய்தேன். வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஏன்னா அனைத்து உரையாசிரியர்களும் இந்த பார்வையை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றாலும் ஒருவரை நாம் சான்று காட்ட வேண்டும் என்றவா அந்த நோக்கத்திற்காக நச்சினார்க்கனியாரை நாம் எடுத்துக்கொள்கிறோம். நச்சினார்க்கனியாரனுடைய உரைகளில் பார்த்திங்கன்னா தன்னுடைய கருத்தை சான்று காட்டி நிலைநாட்டுகிற ஒரு போக்கினை அவர் கையாண்டிருக்கிறார். அப்படி கையாளுகிற இடங்கள் என்ன செய்திருக்கிறார், மேற்கோள்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். உதாரணத்துக்காக 10 பாட்டில் இடம்பெற்றுள்ள திருமுருக ஆற்றுப்படையில் இமைத்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா கண்களின் இதழ்கள் இரண்டனையும் குவித்தல் என்று அவர் பொருள் கூறுகிறார். அதற்கு அவர் பார்த்தீங்கன்னா நுதலது இமையா நாட்டும் என்ற அகநானூற்று கடவுள் வாழ்த்து பாடலை அவர் சான்றாக காட்டி அந்த விளக்கத்தை அவர் என்ன செய்கிறார்னா, என்னுடைய விளக்கம் சரி என்பதை அவர் என்ன செய்கிறார்னா நிரூபிக்க முயற்சி பண்ணுறார். அதே மாதிரி சிறுபானாற்றுப்படை 190வது வரியில் இடம்பெற்றுள்ள உரன் என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா அறிவு என்று அவர் பொருள் தரார். அந்த பொருள் சரிதான் என்பதற்கு உறவோர் எண்ணினும் மடவோர் எண்ணினும் என்ற பத்து 73வது பாடலின் 1வது வரியில் உள்ள செய்தியை மேற்கோள் காட்டி இதை போல என்று என்ன செய்கிறார்னா தன்னுடைய அந்த அறிவு, உரன் என்ற சொல்லுக்கு அறிவு என்ற பொருள் என்ற அந்த செய்திங்கிறது சரியானது என்பதை நிலைநிறுத்துவதற்காக இந்த உதாரணத்தை அவர் என்ன செய்கிறார்னா எடுத்து காட்டுறார். இப்படி உரையாசிரியர்களுடைய பல்வேறு உரைகளில், உரை பகுதிகளில் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் சொல்லுகிற பொழுது பண்டைய நூல்களிலிருந்தோ அல்லது பண்டைய உரைக்காரர்களிடமிருந்தோ அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா கருத்துக்களையோ பாடல் வரிகளையோ மேற்கோள்களாக காட்டுகிற ஒரு மரபை கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது தங்களுடைய முடிவுகளை, தங்களுடைய கருத்துக்களை விளக்குவதற்காக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரியான மேற்கோள் காட்டுகிற ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்னென்னா இன்றைய நவீன அறிவியல் பின்புலத்தில் பயன்படுத்தக்கூடிய நிலையில் அந்த மேற்கோள்கள் இருந்தனவா என்று சொன்னால் அது இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த வழக்கத்தின்படி இதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கடுத்ததாக தன் கருத்துக்களுக்கு மாறான பிற அறிஞர்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் தங்களுடைய விளக்க உரைகளில் சுட்டி சென்றிருக்கிற ஒரு நேர்மையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இதை தான் நான் முன்னாடியே பார்த்தேன். இந்த மேற்கோள் மற்றும் அடிக்குறிப்பினுடைய பயன்பாடு என்று வருகிற பொழுது நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது என்னுடைய ஆய்வினுடைய முடிவு, இது நான் சொல்லக்கூடிய கருத்து என்று நாம் சொல்லுகிற ஒரு உண்மையை சொல்வதாக இருந்தாலும் இதற்கு மாறான சில கருத்துக்களும் இருக்கத்தான் செய்கின்றன என்ற அந்த செய்திகளையும் கூறுவது என்பது, அதன் பிறகு அந்த செய்தி குறித்த ஒரு மேலாய்வு செய்வது அல்லது அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது, அதை இன்னும் நுட்பப்படுத்தி ஆராய முயல்வது என்பது போன்ற அடுத்தடுத்த தொடர் முயற்சிகளுக்கு இது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யும் என்பதனால் தன்னுடைய கருத்துக்கு மாறான கருத்துக்கள் இருப்பதை சுட்டி காட்டுவது என்பது ஒரு ஆய்வாளனுடைய ஆய்வு நேர்மை தொடர்பான ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை என்ன செய்திருக்கிறாங்கன்னா உரையாசிரியர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு பின்னமை நெடுவீழு என்ற நெடுநிலவாடலினுடைய 137வது வரிக்கு விளக்கம் கூறிய நச்சினார்க்கனியார் குத்துதல் அமைந்த நெடிய தாலி நான் என அவருக்கு பொருள் விளக்கம் கூறுகிறார். அப்படி பொருள் விளக்கம் கூறுகிற அவர் என்ன செய்கிறாருன்னா, இல்லைங்க இதுக்கு மாறான பொருள் கூட என்ன செய்கிறாங்கன்னா நம்முடைய நண்பர்கள் கொண்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பின்னுதல் அமைந்த நெடுவீழ் மற்றும் மயிர் என்று கூறுகிற நபர்களும் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய கருத்துக்கு மாறான ஒரு கருத்து சமூகத்தில் நிலவுகிறது என்பதை என்ன செய்தார், அவர் ரொம்ப நேர்மையாக சுட்டி காட்டி செல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது.
இது ஆய்வு நேர்மை தொடர்பான செய்தி என்பதால் இது இங்கு முக்கியத்துவம் பெறுவதாக நான் கருதி இதை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகிறேன். அதற்கடுத்ததாக பிற அறிஞர்களினுடைய கருத்துக்களை மறுத்து தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுகிற இடங்களில் மேற்கொள்ள நம்ம பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு கடிப்பகை அனைத்தும் என்று தொடங்கக்கூடிய பாடலினுடைய ஆறலை தீர உரி என்ற மலைப்படுகடாமனுடைய 22லிருந்து 24 வரைக்கும் உட்பட்ட அந்த செய்திகள் இடம்பெறக்கூடிய விளக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விளக்கத்தை நச்சினார்க்கனியார் சொல்லுகிறார். வெண் சிறு கடுகளவும் குடும்பு இல்லையாம் படி தீற்றி என்று அவர் பொருள் கூறுகிறார். அப்படி பொருள் கூறுகிற அவர் என்ன செய்கிறார்னா, இந்த விளக்கத்துக்கு மாறாக இப்படி ஒரு விளக்கம் இருக்குது. இனி இதற்கு வெண் சிறு கடுகளவும் கேள்வி தப்பாது என்று கூறுகிற ஒரு விளக்கமும் இருக்கிறது அப்படின்னு இன்னொரு நபர் யார் என்று அதில் குறிப்பு இல்லை. அதை தான் நான் சொன்னது அந்த காலகட்டத்தினுடைய நிலை. இன்றைக்கி நாம் யாருன்னு சொல்லுங்கள், இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அப்போ நாம் இன்றைக்கி என்ன செய்யறோம்னா அதை நுட்பப்படுத்துகிறோம். அப்போ இங்கே தான் நம்ம மாறுபடுறோம். அப்போது முறை சார்ந்த ஆய்வு என்பது இந்த இடத்துல தான் உரை மரபிலிருந்து மாறுபடுகிறது. ஒருவேளை இப்படி சொல்லியிருந்தால் இவர் யார் சொன்னார், எந்த நூலில் இது இடம்பெற்றிருக்கிறது, எந்த ஆண்டு இந்த நூல் வெளியானது, அதில் எத்தனாவது பக்கத்தில் இது இருக்கிறது என்பதை போன்ற அந்த துல்லியமான விளக்கத்தை நாம் சொல்லிக்கிட்டு அதை நாம் மறுக்கிறது அல்லது உடன்படுறது அப்படிங்கிற வருவோம். அப்போ இங்கே இதுதான் இந்த கால இடைவெளியில் இருக்கக்கூடிய நுட்பமான ஒரு வளர்ச்சியாக நாம் சுட்ட வேண்டியிருக்கிறோம். என்பாரும் உலர் அப்போது என்று ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். என்பாரும் உலர் என்று வேறொரு அறிஞருடைய விளக்கத்தை கூறி அது வடிவிற்கு ஓமை ஆதலில் பொருந்தாது என்று மறுத்துள்ளார். இப்போ நாம் இங்கே இந்த செய்தி சரி தவறு என்ற அந்த விவாதத்துக்குள்ளே நாம் போகலை. நாம் பார்க்கக்கூடிய நோக்கம் மேற்கோளினுடைய பயன்பாடு என்ற ஒன்றை அடிப்படையாக கொண்டு மட்டும் தான் பார்க்குறோம். உடனே நச்சினார்க்கனியார் சொன்னது இது சரி என்று நான் ஏற்கிறேன் என்றோ அல்ல அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்பதோ இங்கே பொருள் இல்லை. இங்கே பொருள் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார், அதற்கு மாறான இருக்கக்கூடிய ஒரு கருத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி சுட்டி காட்டி அந்த கருத்து தவறு என்று என்ன செய்கிறாரு, அவர் விளக்க முயற்சி பண்ணுறார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பம் இல்லை என்ற ஒரு குறை இருக்கிறது. இது அந்த காலகட்டத்தினுடைய வளர்ந்த நிலை, அந்த காலகட்டத்தினுடைய வளர்ந்த நிலையாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக பிற அறிஞர்களுடைய கருத்தை மறுத்த தன் கருத்தை நிலைநாட்டல் அப்படிங்கிறது இன்னொரு உதாரணத்தையும் நாம் இங்கே காட்டலாம். என்ன அப்படின்னா, தீயின் அண்ணன் ஒன்செங் காந்தல் அப்படிங்கிற மலைப்படுகடாமனுடைய 145வது பாடல் வரிக்கு பார்த்தீங்கன்னா, இதற்கு நன்னனினும் பெயர் தீயோடுடுத்த தன்மையின் ஆனந்தமாய் பாடினாரும் பாட்டு உண்டாரும் இறந்தார் என்று ஆளவந்த பிள்ளையாசிரியர் குற்றம் கூறினார் எனின் அவர் அறியாது கூறினார். அப்போ ஒருத்தருடைய உதாரணத்தை ஒருத்தருடைய விளக்கத்தை சொல்லிக்கிட்டு அந்த நபர் சொன்னாருன்னா அவர் என்ன செய்தார், தெரியாமல் சொல்லிட்டாரு. ஏன் அவர் தெரியாமல் செஞ்சாருன்னு தெரியலை. ஆனால் அவர் சொன்ன அந்த செய்தி தவறு என்பதை அவர் என்ன செய்கிறாருன்னா இப்படி நிரூபிக்கிறார். இதுக்கு அவர் எந்த மேற்கோளையும் காட்டல, இப்படி நிரூபிக்கிறார். என்ன அப்படின்னா, செய்யுள் செய்த கௌசிகனார், இந்த பாடலை பாடிய கௌசிகனார் என்ற புலவர் ஆனந்த குற்றம் எனும் குற்றம் அறியாமல் செய்யுள் செய்தார் என்று நாம் எப்படி நினச்சிட முடியும்? இவர் நல்லிசை புலவர் இல்லையா? ஒருவேளை இவர் அந்த குற்றத்தோடு அந்த பாடலை எழுதியிருந்தால் இவர் எப்படி நல்லிசை புலவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பார். அப்போது அதை தான் இவர் விளக்கிறார். இவர் நல்லிசை புலவர் ஆகார். இவர் செய்த செய்யுளை நல்லிசை புலவர் செய்த ஏனைய செயல்களோடு சங்கத்தார் கோவாமல் நீக்குவார். ஆங்கனும் நீக்காது கோத்தற்கு காரணம் ஆனந்த குற்றம் என்றொரு குற்றம் இந்த செய்யுட்கு உறாமையால் உணர்க அப்படின்னு என்ன செய்கிறார்னா, அந்த புலவர்னுடைய பெருமை, இப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த புலவர், அவருடைய பாடல் சங்க இலக்கிய தொகுப்புகளில் இடம்பெற்று இருக்கிறது. அவர் ஒரு குற்றத்தை தன்னுடைய பாடலில் எப்படி வச்சிருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை பண்ணுறார். இது இன்றைய காலகட்டத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை நாம் சொல்ல முடியும்னா நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி தரவுகள் தான் பேசும். அப்போ தனி மனிதன் குற்றம் செய்திருக்க மாட்டான் என்று நாம் நிலைநாட்டுவது சரியான ஒரு போக்காக இருக்காது. இருந்தாலும் இது உரையாசிரியர் காலகட்டத்தில் இருந்த ஒரு தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுகிற ஒரு முயற்சியில் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உதாரணம் காட்டுவதற்காக இந்த மேற்கோளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை ஆய்வு நெறிமுறைகளின் அடிப்படையில் இன்றைய அறிவியல் நெறிமுறைகளின்படி செய்வது என்பது தவறாக இருக்கும்.
இது சரியான ஒன்றாக இருக்காது என்பதை சுட்டி காட்டுவதற்காக மட்டுமே இந்த உதாரணத்தை நான் உங்கள் முன் காட்சிப்படுத்துகிறேன். அதற்கடுத்ததாக நாம் உரையாசிரியர்களுடைய உரைகள் பின்னாடி பதிப்பாசிரியர்களாக உவேசா தொடங்கி தொடர்ச்சியாக பல்வேறு பதிப்பாசிரியர்கள் அதை என்ன செய்தாங்கன்னா புத்தகங்களாக மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் நமக்கு ஏராளமான பண்டைய இலக்கியங்களை நாம் இழந்திருப்போம். அப்படி பதிப்பித்த அந்த பதிப்பாசிரியர்களுள் ஒருவராக விளங்கக்கூடிய பூவே சோமசுந்தரனாருடைய பதிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சில உதாரணங்களை நான் பதிப்பாசிரியர்களுடைய மேற்கோள் காட்டுகிற அந்த முறைமைக்கு சான்றாக காட்டுகிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காட்டவும் காட்டவும் காணால் கழுள் சிறந்து பூ போல் உண்கண் புலம்பு முத்து உரைப்ப என்ற முல்லைப்பாட்டினுடைய 22, 23வது அந்த வரிகளை வாசித்த நச்சினார்க்கணியார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிரிவை ஆற்றாமல் வருந்துகிற அந்த தலைவி ஆற்றாளாய் துயருழந்து புலம்பு முத்துரைப்ப கிடந்தால் என பொருள் கூறுதல் நெய்தலுக்கு உரிய இரங்கற் பொருட்டன்றி முள்ளக்குரிய இருத்தல் பொருட்டு ஆகாது என்பர் என்று என்ன செய்கிறார் நச்சினார்க்கணியார். இது வந்து முல்லை திணைன்னு சொல்ல முடியாதுங்க, இது வந்து நெய்தல் திணைங்க என்று விளக்கம் எழுதுகிறார். ஆனால் பின்னாடி வந்த போவே சோமசுந்தரனார் என்ன செய்கிறாருன்னா, இந்த நச்சினார்க்கணியாருடைய அந்த விளக்க உரை என்பது பொருத்தமுடையதாக இருக்காது அப்படின்னு வந்து என்ன செய்கிறாருன்னா கருதுகிறார். அவர் கருதி என்ன செய்கிறார்னா அந்த விளக்கத்தை மாற்றுறார். அதாவது தலைவனுடைய அந்த துன்பம் மிகுதியான துன்பம் தான். அங்கனும் துன்பம் மிக்குழியும் அவர் வருந்துணையும் நாம் ஆற்றுதலே செயற்பாலது என்று நீடு நினைந்து தேற்றியும் திருத்தியும் மனத்தை வேறு ஒரு பொருள் திருப்பி இன்பல் இமிசை ஓர்பனல் கிடந்தோல் என்றும் ஆற்றி இருத்தற் பொருளாகிய முல்லை பொருளையே நுண்ணிதில் கூறியிருப்பவும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரொம்ப நுட்பமாக அந்த பாடலை பாடி இருக்கக்கூடிய புலவன் சொல்லியிருக்கிறான். தலைவன் வந்து வருவான் என்று ஏங்கிய அந்த தலைவனுடைய உச்சமான அந்த ஆற்றிருத்தனுடைய ஒரு உச்ச நிலைதான் இந்த பாடலினுடைய பொருளாக நாம் கொள்ளுகிறது என்பது மிகச்சரியாக இருக்கும். ஒருவேளை நச்சினார்க்கணியார் சொல்வது போல இது நாம் இரங்கல்னு சொல்ல முடியாது. தலைவன் வரமாட்டான்னெல்லாம் முடிவுக்கு வரல. வருவான் என்று என்ன செய்கிறா காத்து கொண்டிருக்கிறா. அப்படி காத்து கொண்டிருக்கிற பொழுது அவள் என்ன செய்கிறா துன்பத்தினுடைய ஒரு உச்ச நிலைக்கு வந்துடுறா. அப்போ ஆற்றி இருத்தலினுடைய உச்ச நிலைதான் இந்த பாடலினுடைய வரிகள் சொல்லுகிற செய்தியாக இருக்கிறதை ஒழிய நச்சினார்க்கணியார் கூறுவது போல இது நெய்தல் திணைக்கு உரியது இல்லை என்று என்ன செய்கிறாரு மறுத்து கூறுகிறார் போவே சோமசுந்தரனார். அப்போ இது ஒரு மிக நுட்பமான ஒரு விளக்கமாக நாம் பார்க்கிறோம். அப்போது எப்படி நம்ம ஆய்வை நுட்பப்படுத்துவது என்பதற்கு ஒரு உதாரணமாக இதை நாம் சுட்டலாம். இங்கே மேற்கோள் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நாம் இதில் உதாரணமாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு செய்தியும் போவே சோமசுந்தரனாரிலிருந்து நாம் எடுக்கிறோம். என்ன அப்படின்னா, பொழுது அளந்து அறியும் பொய்யா மாக்கள் தொழுது கான் கையர் தோன்ற வாழ்த்தி என்ற முல்லைப்பாட்டினுடைய 55, 56வது பாடல் வரிகளுக்கு விளக்கம் எழுதிய நச்சினார்க்கணியார் இந்த வார்த்தைகளுக்கு இப்படி பொருள் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, மக்கள் பொழுது அளந்தறியும் பொய்யா கான் கையர் என்று அந்த வரியை கொஞ்சம் இப்படி முன்னாடி மாற்றி காட்டி, அறிவில்லாதவருடைய வாழ்நாளை இத்துணை நாள் என்று அளந்து அறியும் பொய்யாத காட்சியை உடையவர் என்று அதுக்கு விளக்கம் தரார். அறிவு இல்லாதவருடைய வாழ்நாளை இத்தனை என்று அளந்தறியும் பொய்யாத காட்சியை உடையவோர் என்று என்ன செய்கிறாரோ ஒரு பொருள் வந்து சொல்கிறார். இதை வாசிக்கக்கூடிய போவே சோமசுந்தரனார் என்ன சொல்கிறாருன்னா, இது தவறுங்க, இது பொருந்தாதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ பொய்யா மாக்கள் என்பது பொழுது அறிந்து நுவலும் கல்வி அன்றி பிற கல்வி அறிவு இல்லாதார் என பொருள் கூறுவது சரியாக இருக்கும். ஏங்க அவங்களுக்கு வந்து பொழுது மட்டும்தாங்க அறிய முடியாது, மற்ற அறிவெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த நேரம் வந்து 6 மணி 7 மணி என்று என்ன செய்யாது அவர்களுக்கு தெரியாத ஒழிய மற்ற அறிவுகள் அவர்களிடம் உண்டு. பொழுதை கண்டு பிடிக்கக்கூடிய அந்த அறிவு மட்டும்தாங்க இல்லை என்பது தான் அந்த முல்லை திணையில் உள்ள பாடல் வரி சொல்லக்கூடிய உண்மையை ஒழிய அவங்க அந்த அறிவே கிடையாதவங்க அப்படின்னு வந்து நச்சினார்க்கணியார் சொல்வது போல நாம் என்ன செய்ய முடியாது, இதுக்கு பொருள் சொல்ல முடியாது என்று என்ன செய்யணும்னா மாற்று கருத்து சொல்லக்கூடிய அவர் அதுக்கு சான்றாக சிலப்பதிகாரம், மணிமேகலை, அப்புறம் அகநானூறு போன்ற பாடல் வரிகளில் உள்ள
விளக்கங்களை எல்லாம் சான்று காட்டி பாருங்கள், இவ்வளோ நூல்களில் இதே மாதிரியான சொற்றொடர்கள் அமைந்திருக்கின்றன. அங்கெல்லாம் பார்த்தோன்னா இருக்கக்கூடிய பொருள் என்னென்னா, அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட அறிவு இல்லாதவங்க தானே ஒழிய அவங்க முற்றிலுமாகவே அறிவில்லாதவங்க என்ற நச்சினார்க்கனியார் சொல்வது போன்ற பொருளில் பயன்படுத்தவில்லை என்று என்ன செய்கிறான்னா தன்னுடைய கருத்தை அவர் நிலை நிறுத்துகிறார். அப்போ இந்த மாதிரியான தன்னுடைய கருத்தை நிலை நிறுத்துகிற இடத்துல மேற்கோள்களை இவர் காட்டியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அப்போ மேற்கோளினுடைய பயன்பாடு இங்கே போவே சோமசுந்தரனார் என்ற பதிப்பாசிரியர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் பயன்படுத்தக்கூடிய முறையை நாம் பார்க்குறோம். அப்போ இப்படி நாம் உரையாசிரியர்கள் பதிப்பாசிரியர்கள் இந்த மேற்கோள்களை பயன்படுத்திய முறைமையை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அறிவியல் சார்ந்த முறையான ஆய்வுகள் வந்த பிறகு இந்த மேற்கோளினுடைய பயன்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். அதில் பார்த்தோன்னா முதலாவதாக 10 பாட்டு ஆராய்ச்சி ராசமாணிக்கனார் அவர்களுடைய 10 பாட்டு ஆராய்ச்சி உரையிலிருந்து ஒரு பக்கத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இந்த காட்சியில் பார்த்திங்கன்னா மேற்கோள் செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 36, 37 ஆகிய 2 மேற்கோள்கள் இங்கே அடுத்தடுத்து இருக்கிறத பார்க்குறோம். இந்த மேற்கோள்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா குறிப்புகள், அடிக்குறிப்புகள் அந்த பக்கத்திலேயே அந்த மேற்கோள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தாளினுடைய இறுதி பகுதியில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அடையாள குறியை இட்டுக்கிட்டு அங்கே என்ன செய்திருக்கிறாங்க, அந்த குறிப்புக்கான அந்த மேற்கோளுக்கான விளக்கம் இந்த எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது, ஆசிரியர் யார், பக்க எண் என்ன, 3 விஷயத்த சொல்கிறாங்க. த ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற நூல், கேஏஎன் சாஸ்திரி என்ற நூலாசிரியரால் எழுதப்பட்டது இந்த நூல், பக்கம் 119 என்று 36வது அடிக்குறிப்பு. இப்போ 36வது மேற்கோளுக்கு இதுதாங்க அடிக்குறிப்பு, இதுதாங்க விளக்கம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது பார்த்தோன்னா தொடக்க காலத்தில் ஃபுட் நோட்ஸ், அதாவது அடிக்குறிப்பு என்ற சொல், அதாவது ஃபுட் நோட்ஸ் என்ற அந்த ஆங்கில சொல்லினுடைய தமிழாக்கமாக தமிழ் ஆய்வு உலகில் தொடக்க காலத்தில் பயன்படுத்த போகுது. அப்போது அந்த டைப்ரைட்டிங் மிஷினில் தான் பார்த்தீங்கன்னா தட்டச்சு தான் செய்து ஒரு தாளில் ஆய்வாளர்கள் எழுதிய ஆய்வீடானது தாள்களில் தட்டச்சு செய்து, அதாவது இன்றைய போல் கணினி வருகைக்கு முந்தைய காலகட்டத்தில் பக்கமாக அடித்து எடுப்பாங்க. அப்போ என்னென்னா மேற்கோள்களை அந்தந்த தாளினுடைய அடிப்பகுதியிலே இடுவது என்ற ஒரு பயன்பாடு இருந்தது. அப்போ அங்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதற்கு ஃபுட் நோட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல் பயன்படுத்தினாங்க. அதை அப்படியே தமிழ் படுத்துகிற பொழுது அதுக்கு அடிக்குறிப்பு என்ற சொல்லை பயன்படுத்தினாங்க. அப்போ அன்று பயன்படுத்தக்கூடிய அந்த அடிக்குறிப்பு என்பது இன்றும் நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டுமா என்ற அந்த சொல் குறித்த ஒரு செய்தி இங்கே இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும், அது பிறகு பார்க்கலாம். இன்றைய இந்த அடிக்குறிப்பினுடைய அடுத்தடுத்த நிலை எவ்வாறு மாறி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போ அடிக்குறிப்பு மாதிரியாக நம்ம முனைவர் பஞ்சாங்கம் ஐயா அவர்களுடைய கட்டுரைகள் தொகுப்பு, அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு 261வது பக்கத்தில் இருந்த இந்த அடிக்குறிப்பு அப்படிங்கிற இந்த செய்தி அப்படியே எடுத்து கொடுத்துருக்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு 3 அடிக்குறிப்புகள் உங்கள் முன்னாடி காட்சியில் இருக்கிறது. அதில் முதலாவது அடிக்குறிப்பு நூல் பற்றி விவரமாக இருக்கிறது. இதில் 2வது அடிக்குறிப்பு ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த அடிக்குறிப்பு நவீன ஆய்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைமை. அதாவது பார்த்தீங்கன்னா நாம் கட்டுரைக்குள்ளே அல்லது நூலுக்குள் விளக்க முடியாத செய்திகள், ஏன்னா அந்த தொடர்ச்சியான வாசிப்பு தடைப்படுகிற ஒரு நெருக்கடி வருகிற ஒரு சூழலை அதை குறித்து விட்டு அதனுடைய விளக்கமாக கூட என்ன செய்யலாம், இங்கே இந்த அடிக்குறிப்பை பார்த்தோன்னா நம்ம பின்னாடி குறிக்கலாம் என்பதாகத்தான் இந்த அடிக்குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு அறிவியல் ஆய்வு முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை சுட்டுவதற்காக இந்த அடிக்குறிப்பை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது இருக்கட்டும். அதற்கு அடுத்ததாக இதே பஞ்சாங்கம் ஐயா அவருடைய மேற்கோள்கள் பயன்பாடு 2வது மாதிரி. அப்போ முன்னாடி பார்த்தோன்னா ஒரு எண் கொடுத்து அந்த எண்ணுக்கு பார்த்தோன்னா விளக்கம் கொடுப்பது என்பதான இருந்தது. அப்போ மேற்கோள் குறி, மேற்கோள் குறிக்கு ஒரு எண் கொடுக்கறது, அந்த எண்ணுக்கு விளக்கம் அப்படிங்கிறது தனியாக அடுத்த பத்தியிலே அல்லது அந்த பக்கத்திலே இடுவது என்பதான ஒரு முறை. இது அடிக்குறிப்பினுடைய ஒரு முறை. இது அடிக்குறிப்பு முறை. 2வது அடைப்பு குறி முறை என்று ஒன்று இருக்கிறது. அடைப்பு குறி. அப்போ இந்த மேற்கோள் என்ன செய்யணும், ஒரு அடைப்பு குறியில் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கோளை சொல்லிக்கிட்டு அந்த மேற்கோளுக்கு உரிய அந்த விளக்கம்ங்கிறது, உதாரணத்துக்கு பாரதியார் கட்டுரைகள் பக்கம் 162 இந்த மேற்கோள் அங்கே இருக்கு, இந்த விளக்கம் அங்கே இருக்கு, அந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுங்க
என்பதை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா சுருக்கமாக அந்த மேற்கோளினுடைய விளக்கத்தை நாம் என்ன செய்யணும், ஒரு அடைப்புக்குறியில் அந்த மேற்கோள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதிக்குள்ளவே காட்டுவது என்பதாக இதை நாம் பார்க்குறோம். பாரதியார் கட்டுரைகள் பார்க்கும். அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்பது கவிதை தொழிலின் மிகவும் உயர்ந்த தொழில். இதில் அவ்வை ஒப்பற்றவள். இது யார் சொல்கிறது? பாரதியார் கட்டுரைகளில் பக்கம் 162 இது இடம்பெற்றிருக்கிறது என்பதாக இதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு மேற்கோள் பயன்பாடு என்பதும் இன்று ஆய்வு சூழலில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு அடைப்புக்குறி முறை என்று தமிழ்நல் அவர்களும் இதே பஞ்சாங்கம் ஐயா அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மேற்கோள் பயன்படுத்தக்கூடிய முறைக்கு அடைப்புக்குறி முறை என்று பெயர் சொல்லுகிறார்கள். அதுக்கடுத்ததாக இன்னொரு மேற்கோள் மாதிரியை நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது என்னென்னா, நாம் முன்னாடி பார்த்த 2 மேற்கோள்களும் என்ன இருக்கும் அப்படின்னா, மேற்கோளுக்கு ஒரு குறி இருக்கும். அது இரட்டை குறியோ ஒற்றை குறியோ ஒரு மேற்கோள் குறி இருக்கும். அந்த குறிக்கு ஒரு எண் கொடுப்பாங்க, அல்லது அடைப்பு குறியை போட்டு பயன்படுத்துறதுங்கிறது உண்டு. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வெறுமனே எண் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மேற்கோள் குறி எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு 2, 3, 4 என்று பார்த்தீங்கன்னா எண்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த எண்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா எந்த விதமான அடைப்புக்குறியோ அல்லது மற்ற விஷயங்களோ இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அந்த அடைப்புக்குறியை தாண்டிய ஒரு முறையாக இதை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த கட்டுரையாகும். இந்த சோம இளவரசி எழுதிய சிலப்பதிகார கிளைக்கதைகள் என்ற கட்டுரையாலும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த விளக்கம் கிடையாது. இப்படி ஒரு கட்டுரை இருக்குது, அந்த கட்டுரையில் இருக்குது ஏதோ ஒரு செய்தியை அவர் விளக்க போகிறார். இப்படி அந்த கட்டுரையில் இந்த விஷயத்தை பேசுகிறாரு. அப்போ அந்த கட்டுரையினுடைய சாராம்சம், அந்த கட்டுரையினுடைய நோக்கம், அந்த கட்டுரை முன்வைக்கக்கூடிய உண்மை, இதை என்ன செய்கிறாங்கன்னா அப்படின்னா எடுத்து பயன்படுத்துவது என்பது போன்ற ஒரு நுட்பமான ஒரு நுணுக்கமான ஒரு ஆய்வு என்ற ஒரு நிலையில் பயன்படுத்துகிற பொழுது இப்படி அடைப்புக்குறி மேற்கோள் குறி என்ற எந்த குறியும் பயன்படுத்தாமல் வெறுமனே எண் மட்டும் கொடுத்துட்டு அந்த எண் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது என்பது போன்ற மற்ற குறிப்பு விளக்கங்களை பின்னாடி சேர்ப்பது என்ற ஒரு முறையை நாம் பயன்படுத்துகிறோம். இப்படி இந்த மேற்கோள் குறியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அடிக்குறிப்பு, இப்படி ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா சமீப கால ஆய்வுகளில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது இல்லாமல் மேற்கோள் குறியில் பார்த்தீங்கன்னா குறுக்கு வெட்டு குறிப்பு முறை என்று ஒன்று இருக்கிறது. குறுக்கு வெட்டு முறை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நாம் எழுதக்கூடிய ஆய்வில் நாம் ஒரு செய்தியை ஒரு இடத்துல விளக்குறோம். அதே செய்தியை இன்னொரு இடத்துலையும் நாம் விளக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் 2 இடங்களில் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல தேவையான இடத்துல விளக்கிவிட்டு இன்னொரு இடத்துல அது விளக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற பொழுது அந்த செய்தியை குறிப்பிட்டு இது குறித்த விளக்கம் ஏற்கனவே நான் முன்னாடி விளக்கி இருக்கிறேன் என்பதை சுட்டி காட்டுவது. உதாரணத்துக்கு பாண்டிய நெடுஞ்செழியன் மேற்கொண்ட பல்வேறு போர்களினால் அவனுடைய பகைவர்களுடைய நாடுகளில் ஏற்பட்ட விளைவுகள் பற்றி மதுரை காஞ்சியிலும் கூறப்பட்டுள்ளன. அப்போ அந்த விளக்கம் இங்கே தேவைப்படுது. ஆனால் ஏற்கனவே இதை பற்றி நான் விரிவாக விளக்கியிருக்கிறேன் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். அப்போ அது எப்படி குறிப்பிடுறான்னா, இது குறித்து முன்னரே விளக்கப்பட்டுள்ளது, காண்க பக்கம் 35. அப்போ இது குறித்து நான் என்ன செய்துட்டேன், முன்னாடியே விளக்கிட்டேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்குங்க. அப்போ பக்கம் 35 எடுத்தோம்னா இந்த விளக்கம் அங்கே இருக்கும். இல்லைங்க, இதை நான் இனிமேல் தான் விளக்க போகிறேன், அப்போ இது குறித்து அடுத்த ஏழில் விரிவாக நான் விளக்க இருக்கிறேன். அப்போ இது குறித்து நீங்கள் அடுத்த ஏழில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது, காண்க பார்த்துக்குங்க, பக்கம் 270. நீங்கள் 270 போய் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கம் இருக்கும். ஒன்று முன்னாடி அது பின்னாடி என்பது போன்ற இந்த ஒரு ஆசிரியர், நூலாசிரியர் தன்னுடைய கருத்தை விளக்குவது, அந்த விளக்கம்ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் விளக்க வேண்டிய தேவை. ஏன்னா சில ஆய்வுகளில் அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கும். அப்படி ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் 2 இடங்களில் விளக்குவது என்பது கூறியது கூறலாக வரும். அது ஒரு குற்றம். அப்போ அது மொழி நடையில் இது நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த கூறியது கூறலை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் என்ன அப்படின்னா குறுக்கு வெட்டு குறிப்பு முறை என்பதாக இருக்கிறது. இது இந்த மாதிரி அமையும் என்பதாக நாம் பார்க்கலாம். இப்படி இந்த அடிக்குறிப்புகளினுடைய செயலை பார்க்குறோம். இப்போ அந்த அடிக்குறிப்புகளில் நம்ம மேற்கொண்ட செய்திகளில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த அடிக்குறிப்புகளை ஒரு 3 இதுவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று அடிக்குறிப்பு முறை. இந்த மேற்கோளை பயன்படுத்தக்கூடிய முறைகளில் 3 நிலையில் நாம் அதை விளங்கி கொள்ளலாம். ஒன்று அடிக்குறிப்பு முறை. இந்த அடிக்குறிப்பு முறை என்பது அடிக்குறிப்புகள் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இது தொடக்க கால தமிழ் ஆய்வுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருந்தது. அது ஃபுட் நோட்ஸ் என்ற அந்த ஆங்கில சொல்லினுடைய நேரடி தமிழாக்கமாக இது பயன்படுத்தப்பட்டது.
அதற்கடுத்து தொடர்ச்சியான தமிழ் சார்ந்த முன்னெடுப்புகளின் பின்புலத்தில் குறிப்புகள் என்ற பெயராகவும், குறிப்பு விளக்கங்கள் என்ற பெயரிலையும், பிற்குறிப்புகள் என்ற பெயரிலும், சான்று எண் விளக்கங்கள் என்ற பெயரிலும், இப்போ பார்க்கக்கூடிய சமீபத்திய ஆய்வுகளில் பிரதி குறிப்புகள் என்பதாகவும் கூட என்ன செய்யுது, இந்த அடிக்குறிப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு மாற்று சொற்களாக பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லாம் பார்த்தோன்னா அடிக்குறிப்பு என்ற சொல்லினுடைய மாற்று சொற்கள் தான். அப்போ இங்கே வந்து நுட்பமாக பார்த்தோம் அப்படின்னா அடிக்குறிப்புகள், மற்ற குறிப்புகள், குறிப்பு விளக்கம், பிற்குறிப்பு, சான்றின் விளக்கம், பிரதி குறிப்புகள். அப்போ இந்த 2 வகையில் இது பிரிச்சுக்கலாம். ஏன்னா அடிக்குறிப்புங்கிறது ஃபுட் நோட் என்பதனுடைய மாற்று தமிழ் சொல்லாக நாம் பார்க்குறோம். அப்போ குறிப்புகள் அப்படிங்கிறது வந்து எந்த பக்கம் வேணால் அதை எழுதிக்கலாம். இப்போ ஒரு 10 பக்கம் கட்டுரை இருக்குது. ஒவ்வொரு பக்கமும் நாம் அந்த குறிப்புக்கான விளக்கம் எழுதுனா அதுக்கு பேர் அடிக்குறிப்புன்னு போடுறது சரியாக இருக்கும். ஏன்னா ஃபுட் நோட்டுனா அந்த பக்கத்திலே பயன்படுத்துவது என்றது தான் சரியான சொல்லாக இருக்கும். இல்லை நான் 6வது பக்கத்தில் தான் அது தனியாக எழுதுவேன் அப்படிங்கிற போது குறிப்புகளோ, குறிப்பு விளக்கங்களோ, பிற்குறிப்புகளோ, சான்றின் விளக்கமோ அல்லது பிரதி, இன்றைக்கி வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற சொல்லாடலில் நூலை நம்ம பயன்படுத்துறதுனால அது கட்டுரையாக இருந்தாலும் கவிதையாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம பிரதியாக பார்க்குற ஒரு நவீன போக்கு இருக்குது. அப்படிங்கிற பின்புலத்தில் பிரதி குறிப்பு என்பதாக கூட நாம் இந்த சொற்களை பயன்படுத்திக்கலாம். எது எப்படியோ இப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம் வந்து தமிழ் சூழலில் இன்று பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை சொல்வது என்ற ஒரே நோக்கத்துக்காக இதை உங்களுக்கு காட்டுகிறேன். அதுக்கான அடைப்புக்குறி, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நாம் விளக்கத்தை அதே இடத்துல மேற்கோளை பயன்படுத்தக்கூடிய அதே இடத்துல போடுவது. குறுக்கு வெட்டு, நாம் விளக்கிய விளக்கங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல வராமல் தவிர்ப்பது என்ற நிலையில் இந்த ஒரு 3 முறைமைகளில் அடிக்குறிப்புகளை நாம் பயன்படுத்துகிறோம். இதை வந்து அடிக்குறிப்புகளுடைய வகைகள் என்பதாக நாம் பார்க்கலாம். இந்த 3 வகைகள் தான் சமகாலத்தில் நாம் அதை பயன்படுத்துகிறத பார்க்குறோம். அப்போ இதை தான் மேலே பார்த்த அதே செய்தி தான் அடிக்குறிப்புகள், ஃபுட் நோட்ஸ். இது வந்து பார்த்தோன்னா முனைவர் பஞ்சாங்கம் ஐயா அவர்கள் தன்னுடைய நூலில் வந்து குறிப்பிடுகிறார். இந்த அடிக்குறிப்பு என்ற சொல்லுக்கு வந்து ஃபுட் நோட்ஸ் என்ற ஆங்கில சொல்ல அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ மேற்கோள் கூறி பயன்படுத்தப்படும் அதே பக்கத்தில் இறுதியில் இது அமைவது. நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த விளக்கம் தான். 2வது குறிப்புகள், மேற்கோளுக்கு எண் கொடுத்து அதன் விளக்கத்தை கட்டுரையினுடைய அல்லது ஆய்வு நூலில் அல்லது இயலினுடைய இறுதியில் வரிசையாக 1, 2, 3 என்று தருவது. இதை வந்து நம்ம குறிப்புகள், குறிப்பு விளக்கமாக இருக்கலாம், பிரதி குறிப்பாக இருக்கலாம், சான்றின் விளக்கமாக இருக்கலாம், எந்த பெயரில் வேணால் இது இருக்கலாம் என்பதாக நாம் இதை பார்த்து கொள்ளலாம். அதற்கடுத்ததாக மேற்கோள் மற்றும் அடிக்குறிப்புகளுடைய பயன் என்ன? இது ரொம்ப முக்கியம். ஒரு ஆய்வில் மேற்கோள் மற்றும் அடிக்குறிப்பினுடைய பயன் என்ன? ஆய்வாளர் நேர்மையை இதை வந்து என்ன செய்ய அப்படின்னா உணர்த்தும். ஆய்வாளர் தன்னுடைய ஆய்வை மிக நேர்மையாக செய்திருக்கிறார். பாருங்கள், அவர் வந்து தன்னுடைய கருத்தை விளக்குவதற்கு மேற்கோள் பயன்படுத்தியிருக்கிறார். தன்னுடைய கருத்துக்கு மாறான கருத்து இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். தன்னுடைய கருத்து இந்தந்த சான்றுகளின் அடிப்படையில் சரி என்பதை நிரூபித்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஆய்வாளன் நேர்மையாக தன்னுடைய ஆய்வை செய்திருக்கிறான். அதற்கடுத்ததாக இந்த ஆய்வு ஒரு உண்மையாக நிகழ்த்தப்பட்ட ஆய்வு, இது வந்து உண்மையான ஆய்வுங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு. 3வதாக ஒரு விஷயம், இது ரொம்ப முக்கியம். ஒரு ஆய்வாளன் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவின் அடிப்படையில் தான் நம்ம ஆய்வை வந்து உறுதிப்படுத்துவோம். ஒருவேளை சில தரவுகளை அவர் தவறு விட்டிருக்கலாம் அல்லது அவருக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். அப்போ கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் அவர் ஒரு முடிவை எடுத்து அதை என்ன செய்கிறார், நிரூபிக்கிறார். அப்போ அவருடைய ஆய்வு நேர்மை இருக்கிறது, அந்த ஆய்வு உண்மையான ஆய்வு தான், மறுக்க முடியாது. ஆனால் இந்த சான்றுகள், காட்டப்பட்ட சான்றுகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்குற பொழுது ஒருத்தர் வாசிக்கிற பொழுது அவருக்கு தெரிந்த ஒரு சான்றிதழ் விடுபட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் என்ன செய்வார், இந்த எழுதிக்கக்கூடிய இந்த ஆய்வு கட்டுரையில் இருக்கக்கூடியதை அது நிறையாக இருக்கலாம், குறையாக இருக்கலாம், எதையோ ஒன்று என்ன செய்கிறார், அவர் சுட்டி காட்டி ஒரு மேல் ஆய்வுக்கு அடுத்த கட்டத்திற்கு இதை நகர்த்துவது. அப்போ இன்னொரு ஆய்வுக்கான ஒரு சிக்கலை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த மேற்கோள் காட்டுதலும் அடிக்குறிப்புகளுடைய இந்த பயன்பாடு என்பதும் துணை நிற்கும். அப்போ இத்தகைய ஒரு முக்கியமான 3 பயன்களை இது தருகிறது. இன்னும் நிறைய பயன்களை சொல்லலாம், ஆனால் மிக முக்கியமானது அப்படிங்கிறதுனால இந்த 3ஓடு நாம் நிறுத்துவது அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இப்படியாக இந்த ஆய்வு செய்தல் என்ற ஒரு செயல்பாட்டில் மேற்கோள்கள் மற்றும் அடிக்குறிப்புகளுடைய பயன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்ததாக இந்த அடிக்குறிப்பினுடைய அடுத்த கட்டமாக இந்த அடிக்குறிப்பை நாம் பயன்படுத்திட்டோம். அதாவது நூலாசிரியர், நூலின் பெயர்,
பக்க எண். இந்த மூன்றில் வந்து சிலர் முன்ன பின்ன மாற்றி எழுதுகிறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நூலை குறிப்பிட்டு அதுக்கடுத்து நூலாசிரியர் பக்க எண் போடுவாங்க. சிலர் ஒரு நூல் மட்டும் குறிப்பிட்டு பக்க எண் கூறுகிற வகை உண்டு. சிலர் ஆசிரியர் பெயர், பக்க எண் அல்லது ஆண்டு ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு அந்த அடைப்பு குறிக்குள்ளே பயன்படுத்துகிற ஒரு போக்கு உண்டு. இப்படி வந்து பல வகையில் வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறோம். சரி, இப்படி பயன்படுத்துகிறோமே, இதனுடைய விரிவாக்கம்னு ஒன்று வேணும் இல்லையா? அப்போ அதற்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா துணை நூல் பட்டியல் என்று ஒன்று தரோம். ஏன்னா அடிக்குறிப்பில் வந்து என்ன செய்ய முடியும்னா, ஒன்று நூலின் பெயர், ஆசிரியரின் பெயர், அதிகபட்சமாக பக்க எண், அப்படி இல்லைன்னா அந்த ஆண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2-3 செய்திகளை மிக சுருக்கமாக சுட்டி காட்டுகிற முறை. அதற்கு அடுத்ததாக இந்த அடிக்குறிப்புகள் எல்லாம் எந்தெந்த நூலில் எடுக்கப்பட்டன என்பதை பற்றிய ஒரு விரிவான ஒரு டேட்டாவை தான் நம்ம என்ன செய்யணும், துணை நூல் பட்டியல். இந்த ஆய்வுக்கு பயன்பட்ட நூல்கள் எல்லாம் எவை? அப்போ இதில் 2 வகை உண்டு. ஒன்று, அடிக்குறிப்புகளில் பயன்படுத்தப்பட்ட நூல்களுடைய விவரங்களும் இருக்கும். நம்ம அடிக்குறிப்பில் அந்த செய்தி இடம்பெற்றவே இருக்காது. ஆனால் அந்த நூலினுடைய கருத்தை நம்ம என்ன செய்திருப்போம், ஆய்வில் பயன்படுத்தியிருப்போம். அப்போ அந்த மாதிரியான ஆய்வுக்கு துணை நின்ற நூல்கள், இந்த எல்லாத்தையும் நாம் வரிசைப்படுத்தி கூறுவது என்பதை நாம் துணை நூல் பட்டியல் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த துணை நூல் பட்டியல் எவ்வாறு அமைய வேண்டும் என்று முனைவர் கா. பஞ்சாங்கம் ஐயா அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லி அதுக்கு ஒரு உதாரணத்தை தர. பஞ்சாங்கம் அவர்களுடைய ஆய்வு நெறிமுறைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் அது நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இப்படியும் உண்டு. நம்ம அடைப்புக்குறின்னு பயன்படுத்தும் இல்லையா, கா. பஞ்சாங்கம் 2017 பக்கம் 304. இப்படி வந்து நம்ம சுருக்கமாக சொல்கிறது இது அடைப்புக்குறின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்காக இது சும்மா போட்டிருக்கேன். அப்போ ஆசிரியர் பெயர், ஆசிரியனுடைய முதல் எழுத்து, நூலின் பெயர், பதிப்பித்த ஆண்டு, ஊர், பதிப்பகத்தினுடைய பெயர், பக்கம், இந்த குறிப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணை நூல் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விளக்கம் தரார். அப்போ அதுக்கு ஒரு சான்றாக ஒரு சான்று காட்டுறார். ராமகிருஷ்ணன் எஸ். கம்மனும் மில்டனும் 4ஆம் பதிப்பு 1956, மதுரை மீனாட்சி புத்தக நிலையம், பக்கம் 79 அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த வரிசை முறை என்பது காலத்திற்கு ஏற்ப மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்கிறார். இது ரொம்ப முக்கியம். அதற்கடுத்து இன்னொன்று சொல்கிறார், அதோடய ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ஆய்வாளர்கள் ஆய்வேடு முழுவதும் ஒரே முறையை கடைப்பிடித்தல் அப்படிங்கிறது சிறப்பு. இது சரி தப்புங்கிறது நாம், ஏன்னா இது இந்த துணை நூல் பட்டியல் வந்து பல வகையில் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்திய மரபில் ஒரு பட்டியல் உண்டு. மேற்கத்திய மரபுகளில் ஒவ்வொரு நாடுகளும் அல்லது ஒவ்வொரு நிறுவனங்கள் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பட்டியலை தருது. இந்த பேட்டர்னில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் வரக்கூடிய ஆய்வு நூல்கள், அந்த ஆய்வு இதழ்கள், குறிப்பாக இந்த பணம் வாங்காமல் நல்ல தரமான ஆய்வுகளை வெளியிடக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் என்ன செய்யுது அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆய்வு வந்து இப்படியெல்லாம் இந்தந்த மாதிரி ஆய்வு நெறிகளை பின்பற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல துணை நூல் பட்டியல் என்பது இந்த முறைமையில் இருக்க வேண்டும் என்று அவங்க ஒரு முறையை தர்றது உண்டு. இப்படி வந்து நம்ம பல முறைகளை பார்க்குறோம். அப்போ அதை தான் இவர் குறிப்பிடுகிறார். ஆய்வாளர்கள் ஏதாவது ஒரு முறையை, ஏதாவது ஒரு மெத்தடை வந்து எடுத்துக்கலாம். அந்த மெத்தட் என்ன இருக்கணும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கணும் தன்னுடைய ஆய்வு முழுவதும். இப்போ வந்து ஒரு ஆய்வாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏழ்கள் எழுதுகிறார். 5 ஏழ்களுக்கும் அந்த துணை நூல் பட்டியல் என்ன இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இதையே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நல் என்ன செய்யறாங்கன்னா ஆய்வியல் அறிமுகம் அப்படிங்கிற புத்தகத்தில் பக்கம் 181 வந்து இந்த துணை நூல் பட்டியல் இந்த பேட்டர்னில் இருக்கணும்னு சொல்கிறார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நூலாசிரியர் பெயர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூலின் பெயர், அந்த நூலினுடைய வெளியான பதிப்பு விவரம், ஆண்டு, அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கணும் அப்படிங்கிறாரு. சமீபத்தில் ஒரு 2025 ஆகஸ்டில் வெளியான ஒரு ஆய்வு கட்டுரை இனம் அப்படிங்கிற ஒரு இதழிலிருந்து, மின் இதழிலிருந்து எடுத்த ஒரு மாதிரி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூலினுடைய பெயர் இருக்கணும், முதல்ல நூலாசிரியனுடைய பெயர் இருக்கணும், அந்த நூலாசிரியனுடைய முதல் எழுத்து இருக்கணும், அதுக்கடுத்து பதிப்பு ஆண்டு. அப்போ பதிப்பு ஆண்டுங்கிறது அது எத்தனாவது பதிப்பு அப்படிங்கிற அந்த பதிப்பு விவரம் துல்லியமாக இருக்கணும். பதிப்பகத்தினுடைய முகவரி விவரங்கள் இருக்க வேண்டும். இந்த பேட்டர்னில் இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு இறையனார் அகப்பொருள், நக்கீரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து இல்லை. அப்போ அவர் வந்து நூலாசிரியர்னால இல்லை, உரையாசிரியர், இறையனார் அகப்பொருளுடைய உரையாசிரியர். அப்போ அதை நம்ம குறிப்பிடுறோம். அடுத்து 2006. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பித்த ஆண்டு 2006, எத்தனாவது பதிப்பு, முதல் பதிப்பு. ஏன்னா இந்த பதிப்பு ஆண்டு பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா பதிப்பினுடைய தன்மை பொறுத்து முதல் பதிப்பு ஒரு பக்கம் வரும், 2வது பக்கத்தில் இன்னொரு பக்கம் வரும். அதில் சில மாறுதல்கள் வரலாம்.
அப்போ அதுக்காக அந்த பதிப்பு எத்தனாவது பதிப்பு அப்படிங்கிற அந்த துல்லியத்தன்மை வேணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்போ முல்லை நிலையம் 9 பாரதியார் நகர் முதல் தெரு தி நகர் சென்னை என்ற நிலையில் இது வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து இந்த இனம்ங்கிற ஜேர்னலில் மின்னிதழில் எடுத்த அந்த முகவரிங்க உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறேன். இப்படியாக அந்த துணை நூல் பட்டியல் என்பது பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. இப்படியாக மேற்கோள் அடிக்குறிப்பு என்பது உரையாசிரியர் தொடங்கி பதிப்பாசிரியர் நவீன ஆய்வுகளினுடைய தொடர்ச்சியான துல்லியமான தன்மையை நோக்கிய ஒரு நகர்வு என்பதாக இதனுடைய பயன்பாட்டை நாம் ஓரளவுக்கு இன்றைய காணொளியில் பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விளக்கங்கள் அல்லது வேறு செய்திகள் இருப்பின் நாம் இது குறித்த ஒரு உரையாடலை கூட நிகழ்த்தலாம். நன்றி.